சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியின் வீட்டிற்குள் புகுந்து கைது செய்த அமலாக்கத்துறை. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக புயலை கிளப்பி வரும் வேலைக்கு பணம் பெற்ற முறைகேடு விவகாரம் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக விசாரணையை தொடங்குவதற்கு தமிழக அரசு தற்போது ஆளுநரின் முறைப்படியான ஒப்புதலை கேட்டிருக்காங்க. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த அனுமதிக்குமாறு அமலாக்கத்துறை தலைமை செயலாளருக்கு கடிதம் அனுப்பிய சூழலில் இந்த விஷயத்தை பற்றி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. கடந்த 2011 to 2015 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல பேரிடம் கோடி கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்த குற்றத்தில் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா கூறி அமலாக்கத்துறை விசாரணையில் இறங்கினாங்க. கடந்த 2023 அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டிற்கும் மேலாக சிறையில் இருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கினாங்க. அதன் பிறகு அவர் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்ட நிகழ்வும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கு நெருக்கடியால் அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட்டார். மேலும் வேலைக்கு பணம் பெற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர ஆளுநர் RV அருளேக்கரின் அனுமதியை தமிழக அரசு கேட்டிருக்காங்க என்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒப்புதல் அளித்ததை அடுத்து இந்த வார தொடக்கத்தில் ஃபைல் லோக்பவனுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. ஒரு மக்கள் பிரதிநிதி அல்லது அமைச்சர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணையை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த மாநில ஆளுநரின் முன் அனுமதி பெறுவது சட்டப்படி அவசியம். நீண்ட நாட்களாக இந்த அனுமதி கோரப்படும் விவகாரத்தில் முந்தைய திமுக அரசு அமலாக்கத்துறையின் கோரிக்கைக்கு எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. மேலும் செந்தில் பாலாஜியை காப்பாற்றிட்டு வந்தாங்க. தற்போது சட்ட ரீதியான நடைமுறைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் செந்தில் பாலாஜி மீதான விசாரணைக்கு ஒப்புதல் அளிக்குமாறு தமிழக அரசு ஆளுநருக்கு முறைப்படி கோரிக்கை விடுத்திருக்காங்க. சமீபத்தில் அமலாக்கத்துறை தமிழக அரசிடம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணை விரைந்து அனுமதி வழங்குமாறு வலியுறுத்தியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் நீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும் சட்டத்தின் கடமையை சரியாக செய்யவும் தமிழக அரசு இந்த ஒப்புதல் கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு. ஆளுநர் RV அருளேக்கர் இந்த கோப்பிற்கு தமது ஒப்புதலை அளிக்கும் பட்சத்தில் தமிழக அரசு இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை விரைவிலே வெளியிடும். செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு மே மாதமே அப்போதைய ஆளுநர் RN ரவியிடம் ஒருமுறை கோரிக்கை வச்சாங்க. ஆளுநர் மாளிகை அந்த கோப்பை முந்தைய திமுக அரசுக்கு அனுப்பிய போதும் அந்த கடிதம் நேரடியாக தங்களுக்கு அனுப்பப்படவில்லை என கூறி அக்டோபரில் திரும்பி அனுப்பினாங்க. செந்தில் பாலாஜி முந்தைய திமுக அரசில் அமைச்சராக இருந்ததால தான் இந்த விசாரணைக்கான அனுமதி வழங்குவதில் பெரும் தாமதம் ஏற்பட்டதா அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்நிலையில் புதிய தாவேகா அரசு செந்தில் பாலாஜி மீதான விசாரணைக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தது ஃபைல்ஸுகளை ஆளுநர் மாளிகைக்கு பாஸ் செய்திருக்கு. தமிழக அரசின் இந்த அனுமதி கோரும் கோப்பு ஆளுநரின் மேஜைக்கு சென்றிருக்கு. ஆளுநர் இதற்கான உடனடியாக ஒப்புதல் அளிப்பாரா அல்லது கூடுதல் விளக்கங்களை கேட்பாரா என்பது தற்போதைய கேள்வி. அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி மீதான நீதிமன்ற விசாரணை அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். அவர் வீட்டுக்கே அமலாக்கத்துறை சென்று அதிரடியாக அவரை கைது செய்வார்கள். இது திமுக தரப்பில் பெரும் வாதங்களை மீண்டும் கிளப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தொடர்ந்து மின் மாற்றிகளை குறைவான விலைக்கு வாங்கி அதை அதிக விலைக்கு விற்ற டெண்டர்கள்
போன்ற ரகசிய ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கை தற்போது ஆட்களை வைத்து திருடியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து அந்த ஹார்ட் டிஸ்கை திருடியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் எவ்வளவு பேருக்கு வேலை வழங்கப்பட்டது, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது, எத்தனை பேருக்கு டெண்டர் வழங்கப்பட்டது, திமுகவில் எவ்வளவு ஊழல் செய்யப்பட்டது என்பது அனைத்தும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறதாம். அதனால்தான் அந்த ஹார்ட் டிஸ்கை திமுகவின் ஒரு முக்கிய புள்ளிதான் அதை திருட சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது. தற்போது கையும் களவுமாக மாட்டியுள்ள குற்றவாளியை போலீஸ் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து விசாரிக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் உண்மைகளை வைத்துதான் திமுகவின் மிக பெரும் புள்ளியை அமலாக்கத்துறை வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரிக்க முடியும். அது செந்தில் பாலாஜியாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தாவேக புதிய ஆட்சி அமைத்ததிலிருந்து திமுக அரசுக்கு மிக பெரும் சிக்கல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படியாவது திமுக தாவேக ஆட்சியை கலைத்து விடலாம், மீண்டும் உதயநிதியை முதல்வர் ஆக்கிவிடலாம் என கண்டு இருந்த கனவு அனைத்தும் கனவாக சென்று விட்டது. தொடர்ந்து திமுகவில் உள்ள மிக முக்கியமான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தாவேக பக்கம் சாய்ந்து விட்டது. இதனால் காங்கிரஸை துரோகி என திமுக குற்றம் சாட்டியிருந்தது. அது மட்டுமில்லாமல் விசிக போன்ற மிக முக்கியமான கூட்டணி கட்சிகளும் தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டது. இனி வரும் நாட்களில் விஜய் மட்டும் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு விட்டால் திமுகவில் உள்ள 15 அமைச்சர்கள் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே KN நேரு மீது FIR பதிவு செய்து விட்டார் விஜய். இதனால் அமலாக்கத்துறை எப்போது வேண்டுமானாலும் KN நேருவை கைது செய்யலாம் என்கின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது செந்தில் பாலாஜியும் அமலாக்கத்துறையால் விசாரணையின் பேரில் கைது செய்யப்பட்டால் அவரது ஜாமீன் முதலில் ரத்தாகும். பிறகு அவர் செய்த ஊழல்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். தொடர்ந்து மின் மாற்றிகள் மூலமாக அரசை ஏமாற்றியது, ஊழல் செய்தது, வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கியது போன்ற குற்றச்சாட்டுகளில் 4-5 பிரிவுகளுக்கு கீழ் அவர் 30 ஆண்டு காலம் சிறைக்கு செல்வார் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. கரூரில் அவர் செய்த சம்பவம் என்பது மறக்க முடியாதது. அந்த விஷயமும் தோண்டி எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும் என்கின்ற தகவலை தற்போது நம்மால் சொல்ல முடிகிறது. ஒருவேளை செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை வீடு புகுந்து தூக்கினா அவருக்கு எம்மாதிரியான தண்டனைகளை வழங்கலாம் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.